Areas related to circles. Exercise 12.2, problem number 4. A chord of a circle of radius 10 centimeter subtends a right angle at the center. Find the area of the corresponding minor segment and major sector. Use pi is equal to 3.14. Circle கொடுத்திருக்காங்க, அதோட radius 10 centimeter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So இதுதான் என்னோட circle அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட center point O வந்து எடுத்துக்கிறேன். OA வந்து ரேடியஸ், இதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து ஒரு கார்டு வந்து இருக்கு, அந்த கார்டு வந்து மேக் அவுட் பண்ற ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் வித் தி சென்டர். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு ரேடியஸ் இந்த மாதிரி டிரா பண்ண போறேன். ஸோ ஓபியும் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஏபியை வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் சர்க்கிள்கான கார்டு. ஸோ கார்டுனா வந்து என்னது, ஒரு லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் இந்த சர்க்கிளை வந்து 2 பாயிண்ட்ஸ் டச் பண்ணது ஏபி. ஸோ அதனால தான் இது வந்து கார்டு அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த கார்டு மேக் பண்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி தி சென்டர். இதுதான் இங்க கொடுத்துருக்க டீடைல். இப்படி இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் மைனர் செக்மெண்டோட ஏரியா எவ்வளவு, மேஜர் செக்டாரோட ஏரியா எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் செக்டாரோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓ இதே சர்க்கிளை அப்படியே நான் வந்து டிரா பண்றேன். ஓ தான் சென்டரா, OA ரேடியஸ், அதே மாதிரி OBயும் வந்து ரேடியஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது இந்த ப்ளூ கலர் ஷேடட் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுதான் வந்து எதை வந்து குறிக்குது, அதாவது செக்டார் ஆஃப் சர்க்கிளை வந்து குறிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா செக்டார். இந்த செக்டாரே நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லலாம், மைனர் செக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து இந்த சர்க்கிளை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஏரியா தான் ஆக்குபை பண்ணுது, அதனாலதான் மைனர் செக்டார். இந்த ரிமைனிங் போர்ஷன் வந்து இருக்கு பாத்தீங்களா, ஸோ இது வந்து என்னது, மேஜர் செக்டார் ஆஃப் தி சர்க்கிள். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செக்டாரோட ஏரியா தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ரெட் கலர் போர்ஷனோட ஏரியா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செக்டார். ஸோ மேஜர் செக்டாரோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் தேவை, தீட்டா வந்து தேவை, அதே மாதிரி ரேடியஸ் வந்து தேவை. ஸோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். தீட்டா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஒரு சர்க்கிள் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எவ்வளவு டிகிரி மேக் அவுட் பண்ணும், 360 டிகிரி வந்து மேக் அவுட் பண்ணும். அதுல 90 டிகிரி இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மைனர் செக்டார்ல வந்து ஒரு 90 டிகிரி போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து எவ்வளவு வந்து இருக்கும், 270 டிகிரி வந்து இருக்குமா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செக்டாரோட தீட்டா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 270 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். நமக்கு தேவையான ரெண்டு டீட்டெயிலும் கிடைச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படி மேஜர் செக்டாரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், மேஜர் செக்டாரோட ஏரியா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். மேஜர் செக்டாரோட ஏரியா, இதுக்கு நமக்கு தேவையான டீடைல் தீட்டா அண்ட் ரேடியஸ். ஸோ தீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 270 டிகிரி அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டாவோட வேல்யூ 270 டிகிரி. So 270 degree divided by 360 degree into pi ஓட value 22/7. R ஓட value வந்து பாத்தீங்கன்னா 10. So 10 into 10. 0 0 cancel ஆயிரும். 27 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3, 36 9 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4. So that is equal to 3 into 22 into 10 into 10 10 into 10 divided by 4 into 7. இங்க இன்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்க. 5 இங்க வந்து 2 கிடைக்குமா, திரும்ப வந்து 1 இங்க வந்து 5 வந்து கிடைக்குமா. So that is equal to 5 5s are 25, 25 3s are 75, 75 into 22 வந்து பாத்தீங்கன்னா 1650, 1650 divided by denominatorல 7 வந்து இருக்கு. So 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார். இப்போ ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். மைனர் செக்மெண்டோட ஏரியா, மைனர் செக்மெண்டோட ஏரியா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மைனர் செக்மெண்ட்னா என்ன அப்படின்றத நமக்கு வந்து தெரியணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏபி தான் கார்டு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க், ஏபி அப்படின்றது ஒரு ஆர்க். இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா இந்த ரீஜன், இந்த ரீஜனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அதாவது செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
இந்த சர்க்கிள்ல வந்து பார்க்கும்போது இந்த செக்மெண்டோட ஏரியா கம்மியா வந்து இருக்கிறதுனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைனர் செக்மெண்ட். வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் செக்மெண்ட். ஓகேங்களா? சோ இந்த ரெட் ஷேடட் போர்ஷனோட ஏரியா எவ்வளவு அப்படின்றதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெட் ஷேடட் போர்ஷனோட ஏரியா எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? அதாவது இங்க நான் வந்து ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் வந்து பியா வந்து கன்சிடர் பண்ண போறேன். இப்போ இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஓ பி டி ஏ இது வந்து எதை வந்து குறிக்குது? மைனர் செக்மெண்ட்டை வந்து குறிக்குதா? ஸோ இந்த மைனர் செக்மெண்டோட ஏரியால இந்த ட்ரையாங்குலர் ஏரியாவை நான் வந்து கழிச்சேன்னா எனக்கு தேவையான இந்த ரெட் ஷேடட் ஏரியா எனக்கு வந்து கிடைச்சிருமா? சரிங்களா? ஸோ அதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா மைனர் செக்டாரா? ஏரியா ஆஃப் மைனர் செக்டார் ஏரியால மைனர் செக்டார் இந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா ஓஏபிபி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓஏபிபி. ஸோ இந்த ஏரியால எதை வந்து கழிக்கணும்? அதாவது கிரீன் ஷேடட் ட்ரையாங்குலர் ஏரியா வந்து நம்ம வந்து கழிக்கணும். மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அது ட்ரையாங்கிள் ஓஏபி. சரிங்களா? ஸோ ஓஏபி ட்ரையாங்குலர் ஏரியா வந்து கழிச்சோம்னா இந்த செக்டார்ல நமக்கு தேவையான மைனர் செக்மெண்ட் அதாவது ரெட் ஷேடட் போர்ஷன் நமக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் மைனர் செக்டார். இதோட ஃபார்முலா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா? ஸோ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதோட ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். இங்க வந்து 90 டிகிரி அப்படின்றதான கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ 90 பை 360 இன்டூ பையோட வேல்யூ வந்து 22/7. ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ 10 இன்டூ 10. அடுத்து மைனஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ 10 இன்டூ 10. இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்க. 90 பை 360 1/4 வந்து கிடைக்குமா? திரும்ப 10 வந்து 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வந்து கிடைக்கும். இங்க வந்து 2 வந்து கிடைக்கும். திரும்ப 2/2 is 1. இங்க வந்து 5 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்னெல்லாம் இருக்கு? 25 வந்து இருக்கா? 5 இன்டூ 5 25. 25 இன்டூ 3.14 ஸோ 25 இன்டூ 3.14 வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல்? 78.5 வந்து ஈக்குவல். மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து 2ஆல கேன்சல் பண்ணேன்னா இங்க வந்து 5 வந்து கிடைக்கும். 5 இன்டூ 10 50. ஸோ 50. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 78.5ல 50 வந்து கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 28.5 வந்து கிடைக்கும். யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். அதாவது இந்த ரெட் ஷேடட் போர்ஷனோட ஏரியா. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம்.